இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே, இந்த முதலாம் மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே, இந்த மாதத்திலே இந்த வாரம் முழுவதுமாக நாம் துளிர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். துளிர் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒரு செடியை நடுகிறோம். அந்த செடி அது வளர்ந்து மரமாகி அது பலன் கொடுக்கிறது. அப்படி அந்த செடி வளராமல் நாம் வைத்த மேனிலே அந்த செடி இருக்கிற பொழுது அந்த செடியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த தாவரத்தினால் அந்த மரத்தை நம்ம ஒரு மரத்தையோ ஒரு செடியை நடும் பொழுது அது வளரவில்லை என்று சொன்னால், அது துளிர் விடவில்லை என்று சொன்னால், அந்த செடியினால் மரத்தை நம்ம நட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் நம்ம அந்த செடியை பார்க்கிற பொழுது அதிலே ஒரு துளிர் தோன்றுகிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அது வளருகிறது. அந்த துளிர் ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. வெறும் துளிர் மாத்திரம் வராது. அந்த துளிரோடு சேர்ந்து அதிலே மொட்டு வரும், பூ வரும், அடுத்ததாக காய், பழம் என்று சொல்லி அந்த செடியானது பலன் கொடுக்கிற ஒரு செடியாக அது மாறுகிறது. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் துளிர் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் வளர வேண்டும், நாம் துளிர் விட வேண்டும், நாம் பூ பூத்து நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே யார் யாரெல்லாம் துளிர் விட்டார்கள், யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் துளிர்த்தது என்று சொல்லி இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்கிற பொழுது ஆரோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முந்தின 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. இஸ்ரவேல் அந்த சபையிலே மோசேயும் ஆரோனும் அவர்களை வழிநடத்தி செல்கிற பொழுது அந்த சபையாருக்குள்ளே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கலவரம் உருவாகிறது. அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த அந்த கோகாத்துக்கு பிறந்த அந்த கோராகு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் சேர்ந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறீர்கள், சபைக்கு விரோதமாக, சபையாருக்கு விரோதமாக உங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கோராகு தலைமையிலே ஒரு கூட்டம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பெரிய பிரச்சனை உருவாகி, நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்களும் ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. இதன் மூலமாக அங்கே ஒரு வாதை உருவாகி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மரித்து போகிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக கலவரம் பண்ணி முறுமுறுத்து அங்கே ஒரு வாதை மடிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் வம்சங்கள் அந்த 12 கோத்திர பிதாக்களோடு நீர் பேசி அந்த தலைவர்களிடத்துல நீ 12 கோத்திரங்களிலும் அந்த தலைவர்களிடத்துல 12 கோலை நீ என்ன செய்ய வேண்டும், வாங்கி அவர்களுடைய பெயரை அதிலே எழுத வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவனுடைய பெயரையும் அந்த கோலில் நீ எழுத வேண்டும். லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய அந்த கோலில் ஆரோனுடைய பெயரை நீ எழுத வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். மோசே அவண்ணமாக செய்கிறார். 12 கோல்களையும் வாங்கி 12 பேருடைய பெயரையும் எழுதி அந்த கோலை என்ன செய்கிறார்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க வேண்டும். மறுநாள் அந்த கோலை நாம் எடுக்கிற பொழுது யாருடைய கோல் துளிர்த்திருக்கிறதோ அவனையே நான் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டவன், என்னுடைய ஊழியத்திற்கென்று இந்த ஆசாரிய பணிக்கென்று நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இந்த முறுமுறுப்பை நான் உங்களை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல மோசே அங்கே செய்கிறார். மறுநாள் என்ன நடக்கிறது, அந்த கோல்களை எல்லாம் வெளியே எடுத்தபோது அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. இந்த ஆரோன் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆசாரிய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் இந்த ஆரோன்.
அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆரோனை போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று, அவருடைய பணியை செய்வதற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மையும் கூட தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் தமக்கென்று அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள், ஜாதிகள் இருந்த போதிலும் நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் துளிர் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் துளிர் விட வேண்டும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கோல் என்ன செய்யப்பட்டது? அந்த கோலிலே அவர்களுடைய பெயரை எழுதி அந்த கோல் என்ன செய்யப்பட்டது? முழுவதும் தேவ சமூகத்திலே, அந்த சாட்சி ஸ்தானமாகிய அந்த சன்னிதானத்திலே அந்த கோல் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த கோல் முழுவதும் தேவ சமூகத்திலே அந்த கோல் இருந்தது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற பொழுது, நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் கூட துளிர்க்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரே ஒரு நாள் இரவு நடந்த சம்பவம். நம்முடைய ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண, ஆசீர்வதிக்கப்பட ஒரு நாள் இரவு அவருக்கு போதுமானது. யோனாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே யோனா மனமடிவோடு காணப்படுகிறான். அந்த நினிவே பட்டணம் அழியவில்லை என்று சொன்னவுடனே யோனாவுக்கு மனமடிவு உண்டாகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், அவனுடைய மனமடிவில் இருந்து அந்த யோனாவை நீங்களாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நாள் ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைத்து ஒரே நாள் ராத்திரியிலே அதை என்ன செய்கிறார்? வளரச் செய்கிறார். யோனா ரொம்ப சந்தோஷப்பட்டான். யோனா அந்த ஆமணக்கு நிமித்தம் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சந்தோஷப்படுவதற்காக ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். அந்த ஆமணக்கு வளர செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். ஒரே நாள் அந்த ராத்திரியிலே அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கும் ஒரு நாள் போதும், ஒரே ஒரு நாள் போதும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அந்த கோல் இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்டது. அதுபோல நாமும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும், நம்முடைய வாழ்க்கை பூ பூத்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் நீங்களும் நானும் தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம். அன்றைக்கு ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டார். அந்த கனமான ஊழியத்திற்கு ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கிறதாக, துளிர் விடுகிறதாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆரோனை குறித்து நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களுக்கென்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையும் துளிர்க்கும்படி நீர் செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.